நீ நல்லா தெரிஞ்ச நம்மளுக்கும் தானே சந்தோஷம், அதனால் நீ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வெயின்ற மாதிரி சொல்லி இது பண்ணி ஏமாற்றி இந்து வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டுன்ற மாதிரி ஏமாற்றிடுறாங்க நம்ம அபூர்வா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நக்ஷத்ராவை கூப்பிட்டுட்டு வெளியே போகணுன்னு கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க அபூர்வா. எங்கே மேம் போகிறோன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி பியூட்டி பார்லர்னு சொல்கிறாங்க. எதுக்குமா என்ன கூட்டிகிட்டு போகிறீங்க, இந்து கூட்டிகிட்டு போகலாம்ல, அவளுக்கு தானே கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அவளுக்கு எதுக்கு, நம்ம கூட நிற்கிறவங்க வந்துட்டு நம்மளோட கீழே தான் இருக்கணும், புரியுதா, நம்மளை நம்பி தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நீ கொடுக்காதம்மா, இது எப்போவுமே இருக்க தானே, இதில் போய் நான் இருக்கிறத பாரு, அதெல்லாம் தப்பு. அவங்க நம்மளை நம்பி இருக்கிறவங்க, அதனால் அவங்கள நம்மளுக்கு கீழே தான் இது பண்ணணும், புரியுதா. அவளுக்கு என்ன தான் மேக்கப் போடலாம் வந்துட்டு இதெல்லாம் தேவை கிடையாது. அவளுக்கு வந்துட்டு அவங்க கொடுத்தாங்களே அந்த மேக்கப் கிட்ட அதே அதிகம்தான். நீ தேவையில்லாத இதெல்லாம் பண்ணாத, உனக்கு தான் இதெல்லாம் இது பண்ணணும், நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ திடீர்னு ககன் கார் வந்துட்டு நிப்பாட்டுறாரு குறுக்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கூட இருக்கிற பொண்ணுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கார் டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க, நான் வேணால் வந்துட்டு அதுக்கான செக்கை கொடுத்துறேன், செக் எழுதி இந்தாங்க பிடிங்கன்னு மூஞ்சிலே வீசுறாரு. இதுக்கு மேலே வந்துட்டு அவளுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சி அவளை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க, உங்கள் எல்லாரையும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்க மாட்டேன், அவ்வளோதான் எரிச்சிடுவேன்னு சொல்லிட்டு கோவமாக இது பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு இது வந்துட்டு ஒரு இது தூக்கி போடுறாரு. அப்படியே அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிது. பயந்து போயிடுறாங்க அபூர்வா ஒரு பக்கம். குகன் சமகேத்தாக வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறான். இவன் என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கானேன்ற மாதிரி கடுப்பாகி சொல்லிட்டு இருக்கிறாங்க நக்ஷத்ரா ஒரு பக்கம். அபூர்வா செம்ம கடுப்பில் இருக்கிறாங்க, நம்மளை எதிர்த்து இப்படியெல்லாம் பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அதோட எபிசோட் முடியும்.